எல்லோரும் சுதந்திரமா வாழ விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் சொந்த முடிவுகளை எடுக்க விரும்புகிறார்கள். ஆனால் ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. சுதந்திரம் எங்கே வருகிறதோ பொறுப்பும் வர வேண்டும். பொறுப்பற்ற சுதந்திரம் கட்டுப்பாடற்ற வாழ்க்கையாகிவிடும். பொறுப்புடன் கூடிய சுதந்திரம் மட்டுமே வாழ்க்கையை சரியான பாதையில் வழி நடத்தும். குடும்பத்தில் ஒருவர் தந்தையாக இருந்தால் அவருக்கு பொறுப்புண்டு. ஒருவர் தாயாக இருந்தால் அவருக்கும் பொறுப்புண்டு. ஒரு மாணவன் படித்தால் அவனுக்கும் படிப்பில் பொறுப்புண்டு. பொறுப்புணர்வு பெரிய விஷயங்கள் மட்டும் இல்லை, சின்ன விஷயங்களிலும் இருக்கிறது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, ஏற்றுக்கொண்ட வேலையை முடிப்பது, தவறு நடந்தால் ஒப்புக்கொள்வது, இவை அனைத்தும் மக்களுக்கு பொறுப்பானவர் மீது நம்பிக்கை இருக்கும். ஏனென்றால் அவர் சொன்னதை செய்வார் என்று அவர்களுக்கு தெரியும். வேலையை பாதியில் விடமாட்டார் என்று அவர்களுக்கு தெரியும். பொறுப்புள்ள ஒருவர் கஷ்டம் வந்தாலும் ஓடிவிட மாட்டார். அவர் நின்று சமாளிக்க முயற்சிப்பார். சில சமயங்களில் பொறுப்பு சுமையாக தோன்றலாம், ஆனால் அதே பொறுப்பு ஒருவரை மதிப்பு மிக்கவராக மாற்றும். பொறுப்பு ஏற்ற மனிதர் வாழ்க்கையை ஓட்டுகிறார். பொறுப்பை தவிர்க்கும் மனிதர் வாழ்க்கையால் ஓட்டப்படுகிறார் என்ற சிந்தனையோடு இறுதியாக உங்களிடம் நான் சொல்ல வருவது, தனி மனித வாழ்க்கையானாலும் பொது வாழ்க்கையானாலும் பொறுப்பை பயமாக பார்க்க வேண்டாம், வளர்ச்சிக்கான வாய்ப்பாக பார்க்க வேண்டும். தூரத்தில் தொலைத்தவன்